திருச்சி, சென்னை, பெரம்பூர் கிறிஸ்துவ வாக்காளர்கள் அதிகம், தலித் வாக்காளர்கள் அதிகம். இதுதான் விஜயனுடைய வாக்கு வங்கி. நீ எங்கே போய் நின்று இருக்கணும்? மீனவர் கிராமத்தில் போய் நின்று இருக்கணும். மீனவ மக்களுக்கு நான் ராமேஸ்வரம் தொகுதியில் போய் நின்று ராமநாதபுரத்தில் போய் நின்று இருக்கணும். நீ எல்லாருமே தூத்துக்குடி ராமநாதபுரம் எதிர்பார்த்தாங்க. அப்போ உனக்கு பாதுகாப்பு, நீ கிறிஸ்துவன் என்பதனால் கிறிஸ்துவ மக்கள் உன்னை பாதுகாப்பார்கள். இதுதான் நோக்கம், வேற எந்த நோக்கம் இல்லை. இதை விட இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? 2 தொகுதியில் ஏதோ ஒரு தொகுதியில் ஜெயிச்சாருன்னா, ஜெயிக்க போகிறது இல்லை, அது வேறு விஷயம். அடுத்த அரை மணி நேரத்தில் ஓட்டு போட்டு அத்தனை பேர் முட்டாளாயிருவான். என்ன பண்ணுவார்? ரிசைன் பண்ணிடுவார். முக்கியமான விஷயம், மீனவ சமுதாயத்திற்கு விஜய் துரோகம் அளித்தார். ஏன்னா தூத்துக்குடியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கேண்டிடேட் அஜித் ஆக்னல் ஒன்று, இன்னொன்று சாம்பேல். மீனவ சமுதாயம் இருக்கிற இடத்துல அவங்க 2 பேர் தான் ரெப்ரசென்ட். ஆனால் இவங்க 2 பேர் போகிற சண்டையில் முதன்மையான ஆளை ஒருத்தர் நிப்பாட்டுறேன் அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு ஸ்ரீநாத்தை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. சார், இது என்ன விதமான அரசியல்? அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் மீனவர் சமூகம் எங்கே இருக்குது, தலித் சமூகம் எங்கே இருக்குது, இது பற்றிய எந்த புரிதலும் இல்லாத ஒரு நபர். செங்கோட்டைய, ஆதவ், புஷி 3 பேர் ஒரு அன்கோ போட்டாங்க. அன்கோ போட்டு வசூல் 1 கோடி 2 கோடி 1 கோடி சீட்டு வேணுமா? எல்லாம் யார்? கான்ட்ராக்டர்கள், ரோடே போடாத கான்ட்ராக்டர்கள். புஷியுடைய கட்டுப்பாட்டில் சில ஆட்களை எடுத்து வச்சிருக்காங்க. ஆதவர்ஜனாவுடைய கட்டுப்பாட்டில் சில ஆட்கள், அவர்கள் தான் வேட்பாளர். அப்போ அந்த வேட்பாளர்களுக்கு RS முருகனை போல கான்ட்ராக்டர்கள் பணம் கொடுக்கும். ட்விட்டர் முழுக்க தன்னோட ஓட்டுநரோட மகனுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, தன்னோட நண்பனுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு தலைவனை பார்த்தது உண்டா அப்படின்னு எழுதுறாங்களே சார். புஷி கேட்குற முதல் வார்த்தையே அதுதான். எவ்வளோ செலவு பண்ணுவேன்? இப்போ எவ்வளோ வச்சிருக்கேன்? சோப்பில் எவ்வளோ வச்சிருக்கேன்? இடியா அதையும் இடியா. காரில் எவ்வளோ வச்சிருக்கேன்? பெட்டியில் எவ்வளோ வச்சிருக்கேன்? வீட்டில் எவ்வளோ வச்சிருக்கேன்? கேண்டிடேட்டு உள்ளே போனார். ஓகே, உள்ளே போனை பார்த்துட்டு சொல்கிறாரு, இது அதிமுக திமுகவோட மோசமாக இருங்க. பணம்னு அரிக்கிறானுங்க. புஷி ஒருக்கா கேட்குறான், ஆதவத்தை கேட்குறான். ஆதவுக்குள்ள இப்போ பெரிய லாட்டரியை விட பெரிய வருமானமா. AI பற்றிய பயம் இனி வேண்டாம். சிக்கலான டெக்னாலஜியை சாமானிய தமிழனுக்கும் புரிய வைக்கிறது உன் AI அறிந்தால் புத்தகம். விவசாயம் முதல் வியாபாரம் வரை AI உங்கள் முன்னேற்றத்திற்கான ஏணியாக மாற்று. இன்றைய வாசியுங்கள் உன் AI அறிந்தால். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல், தமிழக வெற்றி கழகம்ன்றது நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் நேற்று கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 234 பேரும். தலைவர் மட்டும் 2 தொகுதியில் நிற்கிறாரு, பெரம்பூர், திருச்சி கிழக்கு. தலைவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது? கேண்டிடேட் லிஸ்ட்லாம் எப்படி சார் இருக்குது பார்த்தா? நீங்கள் முதல் கோணல் முற்றும் கோணல். ஓகே, நீங்கள் திருச்சி, சென்னை, பெரம்பூர் கிறிஸ்துவ வாக்காளர்கள் அதிகம். ஓகே, தலித் வாக்காளர்கள் அதிகம். இதுதான் விஜயனுடைய வாக்கு வங்கி. இதற்காகத்தான் அவர் தேர்ந்தெடுத்த இடம் திருச்சியும். திருச்சியில் யாரோட மோதலா தெரியுமா? இனிகோ இருதயராஜ். கிறிஸ்துவ நல்ல எண்ண இயக்கம், மீதெல்லாம் கெட்ட எண்ண இயக்கம். அப்போ அங்கே போய் மோதலாருன்னா இவர் ஒரு கிறிஸ்துவர் என்பதை தவிர வேறு எந்த தகுதியும் இல்லை. பெரம்பூரில் ஏறக்குறைய 330 சபைகள் இருக்குது. ஓகே, இந்த 330 சபைகளும் இவர் ஒரு சபை, தாவேக்கா ஒரு சபை, கிறிஸ்துவ சபை தான். ஜான் ஆரோக்கியசாமி ஒரு சபை தலைவர். நான் அதை கிறிஸ்துவர்களை நான் குறைவாக சொல்லலை. அது இயேசு பிரான் இந்த உலகத்துக்கு ரட்சிக்க வந்தவர், எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமந்தவர். அதனால் அதை நம்ம விமர்சிக்கலை. இது போன்ற கலிசடைகளை தான் நம்ம சொல்கிறோம். அப்போது நீ எங்கே போய் நின்று இருக்கணும்? மீனவர் கிராமத்தில் போய் நின்று இருக்கணும். மீனவ மக்களுக்கு நான் ராமேஸ்வரம் தொகுதியில் போய் நின்று ராமநாதபுரத்தில் போய் நின்று இருக்கணும். நீ எல்லாருமே தூத்துக்குடி ராமநாதபுரம் எதிர்பார்த்தாங்க. அப்போ உனக்கு பாதுகாப்பு, நீ கிறிஸ்துவன் என்பதனால் கிறிஸ்துவ மக்கள் உன்னை பாதுகாப்பார்கள். இதுதான் நோக்கம், வேறு எந்த நோக்கம் இல்லை. இதை விட இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? 2 தொகுதியில் ஏதோ ஒரு தொகுதியில் ஜெயிச்சாருன்னா, ஜெயிக்க போகிறது இல்லை, அது வேறு விஷயம். அடுத்த அரை மணி நேரத்தில் ஓட்டு போட்டு அத்தனை பேர் முட்டாளாயிருவான். என்ன பண்ணுவார்? ரிசைன் பண்ணிடுவார். ஏதாவது ஒரு தொகுதி ரிசைன் பண்ணி. அப்போ ஓட்டு போட்ட அத்தனை பேரும் அரை மணி நேரத்தில் முட்டாளாக்கப்படுவார்கள். அதான உண்மை. கண்டிப்பாக. அப்போ உன்னை நம்பி ஓட்டு போட்டு நீ மக்களுக்கு பணியாற்றுவ. திருச்சியும் பெரம்பூர் மக்கள் ஓட்டு போட்டா நீ ஜெயிக்க போகிறது இல்லை, அது வேறு விஷயம். இது திரிஷா கட்சி ஆகி போச்சு. பெண்கள் பூரா அந்த கட்சி விட்டு வெளியேறிட்டாங்க. என்னைக்கு சங்கீதா விட்டு திரிஷா கூட்டிகிட்டு சுற்றினியோ
அதோட உன் கதையே முடிஞ்சுது. 50 கோடி ரூபா கடன் இருந்தவர் இன்னைக்கு 1000 கோடி வச்சிருக்காரு. ரோடே போடுறது இல்லை. எடப்பாடிட்டு இருந்து அடித்த காசு செங்கோட்டையை தேடி பிடிச்சி அவரை 50 கோடி ரூபா டொனேஷன் வாங்கி அங்கே இருக்கிற 10 தொகுதியை பார்த்துக்க. கட்சி தலைவர்களை பாருங்க எங்கே முடிக்கிறானுங்க. அவர் திருநெல்வேலி கேண்டிடேட் பேர் RS முருகன். இதை விட என்ன ஆதாரம்? செங்கோட்டைய நீங்க ஏறக்குறைய கொங்கு பெல்ட்டில் பல தொழிலதிபர்களை மிரட்டி வச்சிருக்காரு. எப்படி மிரட்டி வச்சிருக்காருன்னா, நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம், மணி கவுண்டர்னு ஒரு பேர், அதே போல் அருணாச்சலம், இப்படி கான்ட்ராக்டர்கள் குறுக, இப்படி 10 கான்ட்ராக்டரை கொண்டு யார் விட்டுருக்கா? செங்கோட்டையன். யாருக்கிட்ட? தாவைக்கல் விட்டுருக்கு. இவர்கள்லாம் ஆட்சிக்கு வந்தால் அவங்களுக்குலாம் கான்ட்ராக்ட் கிடையாது. PW கான்ட்ராக்டு, ஹைவேஸ் கான்ட்ராக்டு. அந்த முட்டா பயலுக 1000 கோடி சொத்து வச்சுக்கிறவன் செங்கோட்டையன் சொல்கிறாருன்னு எல்லாம் நிதி கொடுத்துருக்கான். இப்போ வசூல்ராஜ் MBBS தான் விஜய்க்கு குறைந்தபட்சம் ஒரு 500 கோடி ரூபா வசூல். ஆமா, இப்ப இன்னொரு பெரிய விஷயம் தெரியுமா? செங்கோட்டைய, ஆதவ், புஷி 3 பேர் ஒரு அன்கோ போட்டாங்க. அன்கோ போட்டு வசூல் 1 கோடி 2 கோடி 1 கோடி சீட்டு வேணுமா? எல்லாம் யாரு? கான்ட்ராக்டர்கள், ரோடே போடாத கான்ட்ராக்டர்கள். இந்த கேண்டிடேட் அனௌன்ஸ்மென்ட் பண்ணது மட்டும். ஆமா, இப்ப இன்னொரு பெரிய விஷயம் தெரியுமா? செங்கோட்டைய, ஆதவ், புஷி 3 பேர் ஒரு அன்கோ போட்டாங்க. அன்கோ போட்டு வசூல் 1 கோடி 2 கோடி 1 கோடி சீட்டு வேணுமா? எல்லாம் யாரு? கான்ட்ராக்டர்கள், ரோடே போடாத கான்ட்ராக்டர்கள். எடப்பாடி கூட இருந்த ஆட்கள், அதிமுக இருந்த ஆட்கள். சார், ட்விட்டர் முழுக்க தன்னோட ஓட்டுநரோட மகனுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, தன்னோட நண்பனுக்கு இது சீட்டு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு தலைவனை பார்த்தது உண்டா அப்படின்னு எழுதுறாங்களே சார். இல்லை, அதுதான் 50 பேரை வச்சிருக்காரு சார். 50 பேர் நான் அக்காலாவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், ராஜில் பொண்டாட்டியாகவும் இருப்போம். சொன்னாங்களா இல்லையா? நான் சொல்லலை. பொன்ராஜ் சொன்னதில் என்ன தவறு? அக்காவும் தங்கச்சியாக இருக்க ஒருத்தி எப்படி ராஜில் பொண்டாட்டியாக இருப்பா? விபச்சாரி தான் அப்படி இருப்பா. பொன்ராஜ் சொன்னது என்னங்க தப்பு? நம்ம அக்காவில் தங்கச்சியாக போய் வெளியில் சொல்லுவாளா? அப்போது இந்த கட்சியை ஒரு விபச்சார கட்சி, வேறு என்ன? நான் சொல்கிறேன், என் மேலே வழக்க போடும். ஒரு பெண், எனக்கு தாய் இருக்கா, சகோதரி இருக்கா, மனைவி இருக்கா, மக இருக்கா. ஒரு பெண் விஜய்க்கு சகோதரியாக இருப்பேன், அக்கா தங்கச்சியாக இருப்பேன், ராத்திரியில் பொண்டாட்டியாக இருப்பான்னு ஒருத்தி சொன்னான்னா அவளுடைய கேரக்டர் எப்படின்னு பாருங்கள், அந்த கட்சியினுடைய கேரக்டர் எப்படின்னு பாருங்கள். நிறைய பெண்கள் எனக்கு தெரிந்து விஜய் கட்சியிலேருந்து வெளியேறிட்டாங்க. புரியுது சார். வெளியே திரிஷா வந்ததுக்கு பின்னாடி, சங்கீதா வெளியேறினதுக்கு பின்னாடி அத்தனை ஆட்களும் கான்ட்ராக்டர் பூரா 1 கோடி ரூபா செங்கோட்டையன், ஆதவ், புஷி 3 பேர் வாங்கியிருக்காங்க. மீதி தொகுதிகளில் ஆளே இல்லை. ஆளே இல்லை. அப்போ ஆளே இல்லாத இடத்துல வேட்பாளர் வேணும். அப்போது புஷியுடைய கட்டுப்பாட்டில் சில ஆட்களை எடுத்து வச்சுருக்காங்க, ஆதவர்ஜனாவுடைய கட்டுப்பாட்டில் சில ஆட்கள், அவர்கள் தான் வேட்பாளர்கள். அப்போ அந்த வேட்பாளர்களுக்கு RS முருகனை போல கான்ட்ராக்டர்கள் பணம் கொடுக்கணும். நான் செங்கோட்டையனுடைய பல பினாமிகள் இருக்கு. இப்போ நவீன் ஒருத்தர் தான் செங்கோட்டையனுக்கு இப்போ வசூல் பண்ணுறது. நவீன், கதிர் முருகன், அவர் காலையில் எடப்பாடி வீட்டுக்கு பாத்திரம் கழுவ போயிடுவார். அவர் பழைய பிஏ. யார் பிஏ? செங்கோட்டையன் பிஏ. எப்படியாவது எனக்கு சைதாப்பேட்டை கொடுங்க, நான் எம்எல்ஏ ஆகிறேன்னு கோட்டூர் உரம் கவுன்சிலர். அவர் 1000 கோடி வச்சிருக்காரு. ஆமாம், அது செங்கோட்டையனை தவிர மொத்த அவர் பிஏ எல்லாருமே வச்சிருக்காங்க. ஆமாம், செங்கோட்டையை கோலம்பாக்கத்தே வச்சிருக்காங்க. சார், முக்கியமான விஷயம், மீனவ சமுதாயத்திற்கு விஜய் துரோகம் அளித்தார். ஏன்னா தூத்துக்குடியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கேண்டிடேட் அஜித் ஆக்னல் ஒன்று, இன்னொன்று சாம்பேல். 2 பேருக்கு இடையில மாவட்ட செயலாளருக்கே போட்டி வந்து அஜித் ஆக்னல் கார் முன்னாடி வந்ததுல கடைசியாக சாம்பேல் அனௌன்ஸ் பண்ணாங்க. மீனவ சமுதாயம் இருக்கிற இடத்துல அவங்க 2 பேர் தான் ரெப்ரசென்ட். ஆனால் இவங்க 2 பேர் போகிற சண்டையில் முதன்மையான ஆளை ஒருத்தர் நிப்பாட்டுறேன் அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு ஸ்ரீநாத்தை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. சார், இது என்ன விதமான அரசியல்? மீனவ சமுதாயத்தில் யாரையுமே தேர்ந்தெடுக்காமல் ஸ்ரீநாத் அவர்களை தேர்ந்தெடுத்து என்ன? இல்லை, அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் மீனவர் சமூகம் எங்கே இருக்குது, தலித் சமூகம் எங்கே இருக்குது, இது பற்றிய எந்த புரிதலும் இல்லாத ஒரு நபர். இவரை பொறுத்த வரைக்கும் முடிவு செய்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மூவர் அணி தான். மூவர் அணி வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் கேண்டிடேட்டு உள்ளே போனார். உள்ளே போனை பார்த்துட்டு சொல்கிறாரு,
இது அதிமுக திமுகவோட மோசமாக இருங்க. பணம்னு அரிக்கிறானுங்க. புஷி ஒருக்கா கேட்குறான், ஆதவ் ஒருத்தா கேட்குறான். ஆதவுக்குள்ள இப்போ பெரிய இப்போ லாட்டரியை விட பெரிய வருமானமா ஆதவ் அர்ஜுனாவுக்கு. இப்போ 3 பேர் நமக்குள்ளே அடிச்சிட்டோம்னா 3 பேருக்கு புலம் கெட்டு போயிடும். நம்ம 3 பேரும் கம்பெனி ஆயிடுவோம், அன்கோ போட்டுக்கோன்னு. 3 பேரும் பணம் கொடுக்குறவங்ககிட்ட எவ்வளோ உன்னால் கெப்பாசிட்டி எவ்வளோ 5 கோடி இருக்கா? இப்படி 50 கோடி 5 கோடியிலிருந்து ஸ்டார்டிங்கு 50 கோடி வரைக்கும் ஒரு 15 கான்ட்ராக்டர் இப்போ விஜய் கட்சிக்குள்ளே சீட்டு வாங்கியிருக்காங்க. RS முருகன் திருநெல்வேலி கேண்டிடேட் 3 நாளைக்கு முன்னாடி போனார். அதிமுகவில் போன அத்தனை பேரும், அமமுகவில் இருந்து போனவங்க, திமுகவில் எல்லாம் வேற, காங்கிரஸ் இருந்து போனவங்க, வேற கட்சியிலேருந்து இந்த ஒரு வாரத்தில் போன எல்லாருக்குமே சீட்டு தந்துருக்காரு. செல்வன் ஒருத்தர், அவர் வந்து பிரபுன்னு எம்பி ஒருத்தர் இருந்தார், பெரிய மில் ஓனர். அவர் எப்பவும் நீலகிரியில் எம்பியாக இருப்பார். அவருக்கு செட்டப் செல்லப்பா, அவர் இப்போ தாவேக்கால வேட்பாளர். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நண்பர் சொல்கிறாரு, வசூலுங்க, பணம் இருக்கா. புஷி கேட்குற முதல் வார்த்தையே அதுதான். எவ்வளோ செலவு பண்ணுவேன், இப்போ எவ்வளோ வச்சுருக்கேன், சோப்பில் எவ்வளோயா வச்சுருக்கேன், இடியா அதையும் இடியா, காரில் எவ்வளோ வச்சுருக்கேன், பெட்டியில் எவ்வளோ வச்சுருக்கேன், வீட்டில் எவ்வளோ வச்சுருக்கேன். இதுதான் தாவேக்காருடைய இன்றைய நிலை. ஓகே, பெண்களுக்கு சம உரிமை, அதாவது இங்கே ஒரு ஆண்களுக்கு ஆண் பணியாளர், பெண்களுக்கு பெண் பணியாளர்னு சொன்னவர் 234 கேண்டிடேட்டில் 20 பேர் தான் பெண்கள் தேர்ந்தெடுத்தார். பெண்கள் சம உரிமை இதில் மிஸ் ஆகுதா சார் பெரிய அளவில்? அதாவது வசதி படைத்த பெண்கள் பணம் கொடுத்தாங்கன்னா வேட்பாளர், பணம் கொடுக்கலின்னா அவர்களுக்கு அங்கே உரிமை இல்லை. இதுங்க பெண் உரிமை, சம உரிமை, சமூக நீதி இதெல்லாம் பின்னாடி வச்சுக்கோங்க, பின்னாடி வச்சுக்கோங்க. ஆமாம், புஷிக்கு என்ன சமூக நீதி என்ன தெரியும்? பழைய சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினவர், அப்புறம் விரவு கடை வச்சுருந்தவர், என்ன தெரியும்? ஆதவ் அர்ஜுன் அரசியலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அப்போது இவர்கள் தான் விஜயுடைய அரசியல் தளவிதியை தீர்மானிக்கிறார்கள். அப்போ எப்படி இருக்கும்? செட்டியார் பேரவைத் தலைவருக்கு பெரியாரோட கட்சியில் வந்து முதன்மையான சீட்டு, அவர் வந்து செட்டியார்களாக பிறப்பதற்கு பெருந்தவம் செய்திட வேண்டும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர் தான் வந்து கேண்டிடேட்டாக போட்டிருக்காரு. எல்லாமே அவங்க கொள்கைக்கு மாறாவே இருக்குது சார். கொள்கை இல்லைன்றது மறு விஷயம், ஆனால் அவங்க சொன்ன ஒரு சில வார்த்தைகளுக்கு எல்லாமே மாறா இருக்குது சார். இங்கே இல்லைங்க, அதாவது கொள்கை இருக்குன்னு நீங்கள் நம்பி ஏமாந்ததுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைங்க. ஓகே, நாங்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம், மார்க்ஸ் ஏங்கிள்ஸு எல்லாம் சொல்லுவோம். அவங்கெல்லாம் எந்த படத்தில் நடித்தாங்கன்னு அடுத்து கேட்பார். பெரியார் கொள்கை தலைவர் இல்லை சார், அப்புறம் எப்படி சார் செட்டியார் பேரவைத் தலைவர் வேட்பாளர்? இல்லை, பெரியாரை நாங்கள் மக்களை ஏமாத்துக்கிறதுக்கு பெரியார், அஞ்சலி அம்மாள், இப்படி பல தலைவர்கள் நாங்கள் வச்சுக்குவோம், காமராஜர், எம்ஜிஆர் எல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கு தானே தலைவர்கள். நீங்கள் எம்ஜிஆருடைய வீடு லைட்டு போடுறதுக்கு ஆள் இல்லாமல் கிடக்கு, ராமாவரம் தோட்டம். எம்ஜிஆரை பேரை சொல்லி வருகிற ஜெயலலிதா அந்த வீட்டை மராமத்து பண்ணி பண்ணாங்களா? இல்லை. எம்ஜிஆர் ஒரு மனிதன் இல்லைன்னா ஜெயலலிதான்னு ஒரு பொம்பளையே இல்லை, இல்லையா? கண்டிப்பாக. இப்போ எனக்கு இந்த திரிஷாவோட ஜெயலலிதாவை பேசுகிறீங்க நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நாங்கள்லாம் அம்மா பக்தர்கள் பேரவை. ஏண்டா மூதேவிகளா? எம்ஜிஆருடைய வீட்டை எங்கே மருதூரில் இருக்கிற கேரளா பாலக்காட்டில் இருக்கிற மருதூருடைய வீட்டை ஜெயலலிதா அரசியல் தேசியமயமாக்கியிருக்கணுமா இல்லையா? எம்ஜிஆருடைய வீட்டை ஒரு லைப்ரரி ஆக்கியிருக்கணுமா இல்லையா? ஜெயலலிதா ஆக்கிச்சா? எம்ஜிஆர் நீ கூத்தியா தானே, வேறு என்ன தகுதி இருக்கா? எம்ஜிஆருக்கு உடன்கட்டை ஏறவ தானே நீ? ஏதாவது உனக்கு எம்ஜிஆர் உண்மையாகவே நீங்கள் இப்போ நான் ஈழத்தமிழர்களில் பல பேர் வெளிநாடுகளில் சந்திக்கிற பொழுது எனக்கு ஒருத்தர் பெல்ஜியத்தில் சொன்னார், நாங்கள் இந்த ஆயுதங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் கடத்தி கொண்டு வந்து, அப்போ வந்து பெல்ஜியம் ஏர்போர்ட்டில் இந்த எடை மிஷின் இல்லையா, சாரி எடை மிஷினும் அந்த ஸ்கேனரும் இல்லையா, நான் சொல்கிறது 84. அப்போது பண்டலெல்லாம் உள்ளே தள்ளி எம்ஜிஆர் சென்னைன்னு போட்டால் சென்னைக்கு வந்துடுமா? எங்கேருந்து? பெல்ஜியத்திலிருந்து. சொன்ன நம்பர் இன்னும் உயிரோடு இருக்கார். ஓகே, அப்போ அந்த மனுஷன் எப்படி இருந்திருக்கான் பாருங்க. இந்த இயக்கம், ஈழத்தில் இந்த இயக்கம் எங்கே பெல்ஜியம் தலைநகரில் ஏர்போர்ட்டில் பண்டல எம்ஜிஆர் சென்னைன்னு போட்டால் எங்கே வந்துடுது? வீட்டுக்கு வந்துடுமாங்க. ஓகே, இப்படி ஒரு தலைமை வரலாற்றில் இனிமேல் வர முடியுமா? அடுத்த எம்ஜிஆர் போய் சுற்றிட்டு இருக்கிறாங்க சார். இல்லைங்க, எம்ஜிஆர் எங்கே பேசும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போது இந்த களிசடைகள் எல்லாம் எம்ஜிஆர் படத்தை வச்சு
எதுக்கு? ஏமாற்றுவதற்கு. எதுக்கு? ஏமாற்று. ஏமாற்றுவதற்கு. எம்ஜிஆர் வீட்டை எம்ஜிஆர் பெருந்தொண்டன் சைதையார் தான் போய் அந்த மருதூரில் மனசாட்சியோடு வாங்கினார். வாங்கி அதை நினைவு சின்னமாக வச்சுருக்கார். ஏன் ஜெயலலிதாவில் வாங்க முடியாதா? கண்டிப்பாக வாங்கியிருக்கலாம். ராமாவரம் தோட்டத்தை பூச்சோடையாக இருக்கலாம். சென்னைக்கு வருகிற அத்தனை டூரிஸ்ட்டு எங்கே போய் பார்த்துருப்பான்? அங்கே பார்த்துருக்கலாம். அதை வந்து ஒரு இதாகவே மாற்றிருக்கலாம். தமிழ்நாடு அரசோட மயமாக மாற்றிருக்கலாம். அது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த பொம்பளை பண்ணாளா? இல்லை. நான் திரிசான்னு சொன்னது என்னையா தப்பு? நாங்கள்லாம் அம்மா பக்தர்கள். அப்போ ஏன்டா நீங்கள் அப்போ எம்ஜிஆருக்கு நீங்கள்லாம் யார்? எம்ஜிஆர் பக்தர்னா நான் ஏற்றுக்குவேன். இந்த களிசடையை போய் இப்படித்தாங்க கொள்கை தலைவராக இருக்கிற எம்ஜிஆர் தான் அதிமுகவினுடைய ஸ்தாபகர். அதிமுக எம்ஜிஆர் வீட்டையே அரசு உடைமையாக்கல இல்லையா? அப்போ இதெல்லாம் இங்கே எதுக்கு? வாக்கு வங்கி ஏமாற்றுவதற்கு, வசதியான வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வதற்கான. விஜய் அப்படித்தான், ஜெயலலிதா அப்படித்தான், கருணாநிதி அப்படித்தான், எல்லா இளவுகளும் அப்படித்தான். ஓகே. பெரம்பூர் திருச்சி கிழக்கு 2 தொகுதியில் நிற்கிறதுக்கான காரணம் ஏன்னா முதலமைச்சர் கேண்டிடேட் நிற்கல, எதிர்க்கட்சி தலைவர் நிற்கல. இதுக்கு முன்னாடி கடந்த சில வருஷங்களில் யாருமே நிற்க. ஜெயலலிதா 4 இடத்துல இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் மட்டும் 4 இடத்துல. ஆமாம். இப்போ கடந்த வருடங்களில் யாருமே நிற்காம தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு வந்து இப்போ அடுத்த சிஎம் கேண்டிடேட்னு தன்னோட கட்சியில் சொல்லிக்கிறவர் ஏன் 2 இடத்துல நிற்கிறாரு சார்? செங்கோட்டையன் உபயம், ஆதவ அர்ஜுனா உபயம், ஜான் ஆரோக்கியசாமி உதயம். ஒருவேளைக்கு தோத்துட்டீங்கன்னா அங்கே ஜெயிச்சிடலாம், முதலமைச்சராக போயிடலாம். பயம் வந்துருச்சு. வேற என்ன சார்? 10% ஓட்டுக்கு மேலே இவங்ககிட்ட ஒன்றும் இல்லை சார். 10% ஓட்டு திருமாவளவன் ஏமாந்துட்டார். அங்கே ஒரு 3% வந்துடும். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.